ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போதைக்கு ரொம்ப பரவலாக பேசப்படுறது என்னென்னா கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு. இந்த கேஸ் புக்கிங் பண்ணுறதுக்கு நம்ம கால் பண்ணோம்னா கால் கட் ஆகுது. அப்புறம் இந்த ஹோட்டல்களெல்லாம் சில உணவுகள் கிடைக்கல, சிலிண்டர் வர தாமதமாகும் அப்படின்னு நிறைய சோஷியல் மீடியாலையும் செய்திகளையும் பார்க்குறோம். இந்த தட்டுப்பாடு ஏன் வந்துச்சு அப்படின்னும், எப்படி கேஸ் சிலிண்டர் புக் செய்யலாம்னும், கேஸை சிக்கனமாக எப்படி யூஸ் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா சமீஸ் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எதனால் இப்படி இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த வருஷத்தில் இந்த மார்ச் மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக இந்த தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் கேஸ் சிலிண்டர் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அதாவது இந்த மத்திய கிழக்கு நாடுகள், குறிப்பாக ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் காரணமாக இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஹோட்டல் மற்றும் பொதுமக்களோட அன்றாட வாழ்க்கையை பாதிச்சிருக்குது. நிறைய பேரோட புகார் இந்த நேரத்தில் என்னவா இருக்கும்னா, இந்த கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கு கால் பண்ணோம்னா கால் கட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். ப்ளே ஸ்டோரில் போய் இந்தியன் ஆயில் ஒன் அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்தியன் ஆயில் ஒன் அப்படிங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதில் ரீஃபில் ஆர்டர் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற வேண்டியது தான். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் வரும். அதில் ஸ்கிப் நவ் அப்படின்னு கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறதுல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் அதை கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்க வேண்டியது தான். இப்போ உங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்திருக்கிற ஓடிபியை இந்த இதில் என்டர் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நம்ம க்ரியேட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம்னா கொஞ்ச நேரம் லோடிங் ஆனதுக்கப்புறம் திரும்ப அந்த ஃபஸ்ட் பேஜுக்கே ரீஃபில் ஆர்டர்னு இருக்கிறதுல நம்ம கிளிக் பண்ணோம்னா இதில் பணம் செலுத்தாமல் முன்பதிவு செய்ய அப்படிங்கு நார்மல் டெலிவரி அப்படிங்கிறத ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்டர் ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பேனவுன்னு உடனே பே பண்ணுறதுனால பே பண்ணிக்கிடலாம் சிலிண்டருக்குள்ள விலையை. இந்தியன் ஆயில் ஒன் அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போதைக்கு உள்ள நிலமையில் கேஸை எப்படி சிக்கனமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் சில டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படி கேஸை மிச்சப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளால் முடிஞ்ச வரை எப்படி மிச்சப்படுத்தலாம்னா, நம்ம அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னதாகவே இந்த பருப்பு ஊற வைப்பது, காய்கறி நறுக்குவது, மசாலா அரைப்பது இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டோம்னா நம்ம ஆன் பண்ணி கேஸ் ஆன் பண்ணி நம்ம வேகமாக சமைச்சு முடிச்சிடலாம். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா, நம்ம சமைக்கும்போது மூடி வச்சு சமைச்சோம்னா அதில் வெப்பம் வெளியேறாமல் அது உள்ளே உள்ள உணவு சீக்கிரமாக வெந்துடும். கிட்டத்தட்ட இதில் 15% முதல் 20% வரை கேஸை மிச்சப்படுத்தும். அடுத்து மூணாவதாக பார்த்திங்கன்னா, அந்த தண்ணீரோட அளவு. நம்ம தேவைக்கு அதிகமான தண்ணீரை ஊற்றி கொதிக்க வச்சு வேக வைக்கிறதுனால அதிகமாக கேஸ் செலவாகும். குறிப்பாக அந்த முட்டை வேக வைக்க போகும்போது அந்த முட்டை மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். அதை தவிர அந்த அதிகமான அளவு தண்ணி ஊற்றினோம்னா அது சூடாகி கொதித்து வேகிறதுக்குள்ளாக நிறைய டைம் போகும். அப்புறம் கேஸுமே செலவாகும். அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த பெரிய பாத்திரத்துக்கு மட்டும் பெரிய பர்னர் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு சின்ன பாத்திரத்துக்கு சின்ன பர்னர் யூஸ் பண்ணலாம். இது மூலமாகவும் கேஸை மிச்சப்படுத்தலாம். அடுத்து ஈரமான பாத்திரத்தை அப்படியே உடனே வச்சு சமைக்க ஆரம்பிக்கிறது. இது மூலமாகவும் கேஸு வீணாகும். பாத்திரத்தை கழுவின உடனே நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அப்படி யூஸ் பண்ணுறதுனால கேஸை மிச்சப்படுத்தலாம். அடுத்து இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து பாலை எடுத்ததோடு அடுப்பில் வச்சு நம்ம காய்ச்சறதுனால அது அந்த குளிர் போய் அந்த சூடாகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு அப்புறமா காய்ச்ச ஆரம்பித்தோம்னா உடனே சூடாகிடும். பருப்பு, நான்வெஜ் போன்ற ஐட்டங்கள் குக் ஆகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிற பொருட்களை ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி வேக வைக்கிறது மூலமாகவும் கேஸை மிச்சப்படுத்தலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சமீஸ் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.